சுவாச குடோரி சூரணம் தான். இந்த சுவாச குடோரி சூரணத்தில் சேரும் மூலிகை பொருட்கள் என்ன அப்படின்னா சுக்கு, மிளகு, திப்பிலி அப்படின்னு சொல்லப்படுற திரிகடுகு, அது கூடவே வால்மிளகு, தாளிசபத்திரி, வெங்காரம், அது மட்டும் இல்லாமல் இதில் சிற்றரத்தை, அக்ரகாரம் அப்படிங்கிற ஒரு 9 மூலிகைகள் சேருது. இந்த சுவாச குடோரி சூரணத்தை நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னா 96 வகை சுவாச நோய்களுக்கு வந்து நம்ம பயன்படுத்தலாம். அது என்ன 96 வகைன்னு நீங்கள் யோசிக்கலாம். நம்ம சித்த மருத்துவத்தில் சுவாச நோய்களை வந்து 96ஆக வகுத்து வச்சுருக்காங்க. இந்த 96 வகை சுவாச நோய்களுக்கும் இந்த சூரணத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் காசம், இருமல், ஈலை அப்படின்னு சொல்லப்படுற மற்ற சுவாசம் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அறிவியல் ஆய்வு பண்ணும்போது இதில் ஆன்டி மைக்ரோபியல் ஆக்ஷன், அது மட்டும் இல்லாமல் ஆன்டி வைரல் ஆக்ஷன் போன்ற செய்கைகள் வந்து இதுக்கு இருக்குது. அது என்ன அப்படின்னா ஆன்டி மைக்ரோபியல்னால் இந்த பாக்டீரியாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை வந்து இந்த சுவாச குடோரி சூரணத்துக்கு இருக்குது. ஆன்டி வைரல் அப்படின்றது இப்போ நிறையவே வைரஸ் சம்மந்தப்பட்ட தொற்றுகள் வந்து நம்மளுக்கு ஏற்படுது இல்லையா, அந்த நோய்களுக்கும் இந்த சுவாச குடோரி சூரணத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம்.